அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீரக பாதிப்பு மற்றும் அதிலிருந்து விடுபடக்கூடிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் ராம் பிரபாகர் நம்முடைய இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், பொதுவாக நோய்களினுடைய தாக்கங்கிறது வயதானால் தான் அதிகமாக வரும் அப்படின்னு, ஆனால் இன்னைக்கு சின்ன குழந்தைகளுக்கே பலவிதமான நோய்கள் வருது. குறிப்பாக இந்த சிறுநீரக பாதிப்பு அப்படின்னா என்னென்ன காரணங்களால் இது வரும்ன்றதை முதல்ல சொல்லுங்களேன். சிறுநீரக வியாதிகளில் நிறைய வகைகள் உண்டு. இன் ஜென்ரல் நம்ம சொசைட்டியில் அதிகம் வர்றது க்ரானிக் கிட்னி டிசீஸ், நாள்பட்ட கிட்னி பாதிப்பு ஆர் நிரந்தர சிறுநீரக செயலிழப்பு. இதுதான் ரொம்ப நம்ம இப்போ இருக்கிற பாப்புலேஷனை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற டிசீஸ். இதற்கு இன் ஜென்ரல் காரணங்கள் சுகர், டயபெட்டிஸ், ரெண்டாவது ஹை பிளட் ப்ரெஷர், மூணாவது கிட்னியில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், சில சிறுநீரக வியாதிகள் லைக் குளோமெருலோனெஃப்ரைட்டிஸுங்கிறது, சிறுநீரக கல் வியாதி, சிறுநீரக அடைப்பு, இது மாதிரி நிறைய காரணங்களால் சிறுநீரகங்கள் செயலிழக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். ஹலோ, வணக்கம் சார். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். என்னோட பேர் மோகன். எனக்கு வயசு 25 ஆகுது. எனக்கு ஒரு 2 இயர்ஸா டெஸ்டிக்கல் பெயின். ரைட் சைடு டெஸ்டிக்கல் பெயின் செக் பண்ணதுல வேரிகோசில் கிரேட் 3ன்ற ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ சர்ஜரி பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் மேல ஆயிடுச்சு. திருப்பியும் எனக்கு பெயின் அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கு. இப்போ ரைட் சைட்லயும் அதே மாதிரி டெஸ்டிக்கல் பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ சர்ஜரி பண்ணியும் பெயின் அதிகமா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? ஆக்சுவலாக வேரிகோசீல்ங்கிறது கண்டிப்பாக சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய் இல்லை. இருந்தாலும் உங்களோட ஜென்ரல் தீர்வுக்கு வேரிகோசீல் இன் ஜென்ரல் என்னென்னா அந்த டெஸ்டிக்கலுக்கு போகக்கூடிய வெயின்ஸோட டைலட்டேஷன், அது ரொம்ப அந்த வெயின்ஸ் கொஞ்சம் ப்ராமினெண்ட் ஆகிறதுனால வரக்கூடிய வியாதி. இது ரெண்டு பக்கமும் இன் ஜென்ரல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு பக்கமும் நீங்கள் சர்ஜரி பண்ணி அதுக்கு அதோட பாதிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு டாப்ளர் டெஸ்ட் ஆர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்துகிட்டு சப்போஸ் ரொம்ப அதிகமான தாக்கம் இருந்தால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது தான் அதுக்கு பெர்மனன்ட் ரிலீஃபாக இருக்கும். இந்த பக்கம் மாதிரி அந்த பக்கமும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும் கண்டிப்பாக. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? அது சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சுத்தம் பண்ணியிருக்காங்க. அம்மா, உங்களுடைய சந்தேகத்தை முதல்ல இருந்து கேளுங்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். கேளுங்க, என்ன சந்தேகம்? அது நீர் கட்டி இருக்கு. நீர் கட்டி இருக்கிறது உடைச்சு வருது. அதை சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சுத்தம் பண்ணா ஓரளவு நல்ல பன்சனாவும் கொஞ்சம் தள்ளியும் போடலாம் அப்படிங்கிறாங்க. ஜுரம் வந்துகிட்டே இருக்கு, அடிக்கடி ஜுரம் வருது இந்த நீர் கட்டினால. போட்டுக்கிட்டு இருக்கோம் சார். உங்களோட கேள்வி முழுமையாக தெளிவாக இல்லாட்டியும் உங்களோட வியாதியை பற்றிய நீங்கள் சொன்னதை வச்சு நான் சொல்ல முடியறது என்னென்னா, நீர்க்கட்டி வியாதிங்கிறது ஒரு மரபணு கிட்னி வியாதி. அது பரம்பரையாக வரக்கூடியது. அதில் வந்து யூஸ்வலாக வயசு ஆக ஆக அதோட கிட்னியோட செயல்திறன் குறைஞ்சி கொஞ்ச நாளில் நிரந்தர செயலிழப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தவிர இந்த நீர்க்கட்டி எல்லாருக்குமே சிறுநீரக செயலிழப்பு வர்றதில்லை. இப்போ நீர்க்கட்டி இருக்கும்போது அதை சுற்றி இன்ஃபெக்ஷன் ஆர் சீழ் கோர்த்துட்டு இருந்தது, இல்லை அதில் கல்லடைப்பு இருந்தது, அடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற தருணத்தில் அந்த சீழில் கொஞ்சம் கிளியர் பண்ணாலும், அந்த ஸ்டோன் அடைச்சிக்கிட்டு இருக்க கல்லை எடுத்தாலும் சிறுநீரகம் திருப்பி செயல்பட கொஞ்ச நாளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் உங்கள் மருத்துவர் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா சார், பண்ணியிருக்காங்க. அதான் எங்க பண்றதுன்னு இல்லை. மதுரையில பண்ணியிருக்காங்க, அவ்வளவா சுத்தம் இல்லை. வேற எங்கேயும் பண்ணலாம்னு ஒருத்தருக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா டயல்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஜுரம் எல்லாம் இல்லை. இப்போ இதுக்கு அடிக்கடி ஜுரம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ தொடர்ந்து ஜுரம் வந்துட்டு இருக்கா? அந்த நீர் கட்டியில் வேற எதுவும் சீழ் கோர்த்துருக்கான்றதுக்கு சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குமா? அதெல்லாம் பார்த்துட்டேன் சார். பார்த்து ஜுரமெல்லாம் இப்போ இல்லை. இப்போ இல்லை. இப்போ நீர் கட்டி அதில் என்ன சீழ் இருக்குன்னு எதுவும் சொல்கிறாங்களா, இல்லை என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு?
அது செல்லு இருந்தா உடைச்சு தன்னாலே வந்துருது சார். உடைச்சு ரத்தமும் சதையுமா வந்துருச்சு. அதாவது கொஞ்சம் மேல கொஞ்சம் நாள் ஆனாக்கா அந்த மாதிரி 2-3 தடவை வந்துச்சு. அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டா ஃப்ரீ ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக திருப்பி அதை செய்கிறது தான் சரி. ஏன்னா அப்படி இல்லைன்னா திருப்பி நீங்கள் தொடர்ந்து ரத்தம் சுத்தம் பண்ண வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். அது மட்டும் இல்லை, அந்த இன்ஃபெக்ஷன் ரத்த உறுப்புகளுக்கு பாதிக்கிற வாய்ப்பும் இருக்குது. அதனால் சீக்கிரமாக அதை பண்ணுறது தான் நீங்கள் சரியான தீர்வு. நல்லதுமா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வேலூர் மாவட்டம் பணப்பாக்கம் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. எங்கள் மனைவியோட சிறுநீரகத்தில் உப்போட அளவு 9% இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது இப்போ கை காலெல்லாம் வீக்கமாக இருக்குன்னு டேப்லெட் வாங்கி சாப்பிட்டாங்க. ஜிஹெச் போயிட்டு காஞ்சி மெட்ராஸில். அவங்க இப்போ கழுத்தில் ஒரு டயாலிசிஸ் மாதிரி ஏதோ ஹோல்ஸ் போட்டு பண்ணணும். அது பண்ணாதான் அவங்களுக்கு உப்பு பண்ணி ஆகணுன்றாங்க. அங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை, நீங்கள் செங்கல்பட்டு போய் பார்க்கணும். அங்கேயும் டாக்டர் வரதுக்கு 3 மாதம் ஆகிடும், பண்ண முடியாதுன்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். அது பண்ணி ஆகணுமா இல்லை வேற என்ன ட்ரீட்மெண்ட்டு, எங்கே பார்க்கலாம்? அதாவது நீங்கள் உங்களோட கேள்வியில் இருந்து என்ன தெரிகிறதுனா, உப்பு அளவுன்னு நீங்கள் சொல்கிறது வந்து சீரம் கிரியேட்டினின்ங்கிறது கிட்னி ஃபங்க்ஷனோட மார்க்கர். அதோட அளவு தான் 9 மில்லிகிராம் மேலே இருக்குன்னு சொல்கிறீங்க. 1% ஒன்று தான் இருக்கணுமாங்க? ஆமாம், நார்மலாக 1 மில்லிகிராம் தான் இருக்கணும். ஒரு 9ங்கிறது என்ன சொல்கிறதுனா கிட்னி வேலை செய்யலை உங்களுக்கு அப்படின்றதோட இதுதான். அது தொடர் வியாதியான இல்லை டெம்பரவரி ப்ராப்ளமானு பார்க்கணுன்னா உங்களோட முழு ரெக்கார்ட்ஸும் இருந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும். பட் ஆனால் ஆல்ரெடி நீங்கள் சொல்கிறீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் பார்த்துட்டாங்க, முழு செயலிழப்பு தான் இருக்குது, தொடர்ந்து ரத்தம் சுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ரத்தம் சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம்தான் இருக்கும். அது ரத்தம் சுத்தம் பண்ணுறது நிறைய இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நீங்கள் தாராளமாக எந்த சிறுநீரக நோய் நிபுணரையும் டைரெக்டாக கலந்து ஆலோசித்தா அவங்க உங்களுக்கு கரெக்டான வழி கொடுப்பாங்க. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க கன்னியாகுமரியில இருந்து பேசுறோம். நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. 2 கிட்னிலயும் வந்து நிறைய கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா நல்ல பெயின் அதிகமாவே எனக்கு இருக்கு. அதனால எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வருமா? அதாவது 2 சிறுநீரகத்துலேயும் கல் அடைப்பு இருக்கிறது. சிறுநீரக கல் அடைப்பில் நிறைய வகைகள் இருக்குது. அது தவிர அது நாளடைவில் அது எந்த பகுதியில் சிறுநீரகத்தில் இருக்குன்றதை பொறுத்தது. யூஸ்வலாக யூரினரி பாத்வே, அதாவது யூரின் வர பாத்வேல இருந்ததுன்னா ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். சிறுநீரகத்துக்கு உள்ளே இருக்கிற கல்லை வந்து கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியும். இது முதல்ல எத்தனை கல் இருக்குது, கிட்னியில் எந்த பாகத்தில் இருக்குது, அது அடைச்சிக்கிட்டு இருக்கா இல்லை அடைப்பு இல்லாமல் இருக்கிறதா, உங்களோட கிட்னி ஃபங்க்ஷனோட கிட்னி வேலை செய்கிற அளவு எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு மற்ற வியாதி எதுவும் இருக்குதா, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு கிளியர் தீர்வு கொடுக்க முடியும். இன்னொன்று, எந்த கிட்னி கல்லுமே இருக்கிறது நல்லது கண்டிப்பாக இல்லை. நீங்கள் கண்டிப்பாக கிட்னி கல்லை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கிட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை சீக்கிரமாக ஆப்ரேஷன் மூலமாகவோ மருந்து மூலமாகவோ அதை கரைச்சிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? டாக்டர், இப்போ நீங்கள் பிளட் ப்ரெஷர் பற்றி சொன்னீங்க அண்ட் கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸ் பற்றி. இதை தாண்டி வேறு என்ன டாக்டர்ஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும்? கிட்னி வியாதி நான் சொன்ன மாதிரி இன்னொன்று மெயினாக பார்க்க வேண்டியது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த கிட்னி. இது நிறைய பேர் ரொம்ப பர்டிகுலராக இது ரொம்ப காமனாக வர்றது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு. அகெயின் டயபெட்டிஸ் டைரெக்டாக கிட்னியை பாதிக்காட்டியும் அது தவிர இதே மாதிரி யூரினில் அடிக்கடி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கிட்னி வேலை செய்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி டூரேஷன் இருக்குது. அதாவது இந்த இன்ஃபெக்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணணும், டோட்டலாக க்யூர் பண்ணால் தான் திருப்பி வராது. திருப்பி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னியோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிது. அதுலேயும் சில நேரங்களில் கம்ப்ளீட், அதாவது நிரந்தர செயலிழப்பு வரலாம். ஸோ அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி முழுமையாக குணப்படுத்தணும். என்ன பாக்டீரியான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், அதெல்லாம் கரெக்டாக எவ்வளோ நாள் கொடுக்கணும்னு கரெக்டாக கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிகேட்டிங் ஃபேக்டர்ஸ், அதாவது அடிஷ்னல் காம்ப்ளிகேட்டிங் ஃபேக்டர்ஸ் அது கிட்னியில் வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் சீழ் அது கிட்னியில் கோர்த்திருந்தாலோ இல்லை அடைப்பு ஏதாவது இருந்தாலோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் கிட்னி நல்லா முழுமையாக வேலை செய்யும். நிச்சயம், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜெயா பேசுறேன் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து லெஃப்ட் சைடு கிட்னில வந்து கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. வெளிப்பக்கம் தான் 6 சென்டிமீட்டர்ல ஒரு கல் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கல்லு கரைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து எனக்கு பெயின் இருக்கு, அப்பப்ப எப்பயாவது ஒரு பெயின் இருக்கு. ஆனா இப்ப திரும்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப கல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். அது எப்படி என்னன்றத. அதாவது சிறுநீரக கல் பொறுத்த அளவில் நீங்கள் சொல்கிற இது வந்து 6 சென்டிமீட்டராக இருக்க வாய்ப்பு இல்லை, 6 மில்லிமீட்டராக இருக்கணும் தான் தானாகவே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது சிறுநீரக கல் இருக்கா இல்லையான்னு தெளிவாக தெரியணும்னா கண்டிப்பாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து சரியான ஸ்கேன் இல்லை. தெளிவாக கல் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா சிடி ஸ்கேன் தான் பண்ணிக்கணும். ஏன்னா சின்ன கல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் இருக்கிறது வந்து தெளிவாக சில நேரங்களில் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்று சில லொக்கேஷன்ஸ் சில இடங்களில் இருக்கிற ஸ்மால் ஸ்டோன்ஸும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோன் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிடி ஸ்கேன் தான் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று ரீசெண்டாக நீங்கள் கல் போயிருந்தாருங்கன்னா, அதாவது தானாகவே அந்த கல் நகர்ந்து கீழே வந்து தானாக போயிருந்ததுன்னா கொஞ்ச நாள் வலி இருக்கலாம். ஏன்னா அந்த ப்ரெஷர் எஃபெக்ட், அந்த ஸ்டோன் வெளியில் வரும்போது அது கொஞ்சம் சுற்றி இருக்கிற ஏரியாவை கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறதுனால கொஞ்ச நாள் அந்த வலி கல் வெளியில் வந்த பிறகு கூட இருக்கலாம். பட் இந்த ரெண்டு நீங்கள் முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க கல் இருக்கா இல்லையான்னு. இருந்தால் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். யூஸ்வலாக தானாகவே வெளியில் வந்த கல், அதில் இருக்கிற வலி, அந்த சுற்றி இருக்கிற ஏரியா டேமேஜ் கொஞ்சம் சரியான உடனே சரியாயிடும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம், நான் கமல் வெள்ளூர்லேருந்து பேசுகிறேன். நல்லது சார், என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். எங்கள் மிஸ்ஸஸ்க்கு வந்து ஒரு கிட்னி வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயத்துக்காக ரிமூவ் பண்ணாங்க? இதான் மொத்தம் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டேமேஜ் ஆயிடுச்சு, இப்போ ஜீரோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சிங்கிள் கிட்னி இருக்கனால என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கலாம், ஸோ ஃபர்தராக என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன ரெகுலர் இது பண்ணலாம். எனிவே நாங்கள் வந்து ரெகுலர் ஃபாலோஃபுல் தான் இருக்கோம். ஸோ இதனால ஒரு டவுட்டு, அவங்க வந்து ஒரு 25 இயர்ஸ் வித் 1.5 இயர்ஸ் சைல்டு ஒன்று இருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கலாம், ஸோ என்னென்ன இது பண்ணலான்றது. அப்போ சிங்கிள் கிட்னி இருக்கும்போது உங்கள் அடுத்த கிட்னி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, கம்ப்ளீட்டாக நார்மல்னு சொல்லியிருக்காங்களா? நார்மல் செக் பண்ணிவிட்டு அது அப்போ நல்லா நார்மல் இருக்குன்னு தான் இப்போ இந்த கிட்னியை ரிமூவ் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு லாஸ்ட் 1 இயராக வந்து நாங்கள் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கோம். ட்ரீட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபாலோ அப், யூரின் ஆரி அந்த இது இல்லாமல் ரொட்டீன் இது எடுத்துகிட்டு தான் இருக்கும். அதில் எல்லாம் நார்மலாக இருக்கு இல்லையா? ப்ரோட்டீன் எதுவும் இல்லை? இல்லை, இப்போ யூரின் ஆரிலாம் நார்மலாக தான் இருக்குது, அப்படி வந்துட்டு இருக்கு இப்போ. சரி. இன் ஜென்ரல் வந்து நிறைய பேர் வந்து 1 ல் 20,000 பேருக்கு ஒரு கிட்னியோடு தான் பிறக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கிட்னி நல்லா இருந்ததுன்னா வாழ்நாள் முழுக்க அது போதும் ஒரு மனுஷனுக்கு. அதனால தான் ரொம்ப எல்லாரும் கிட்னி தானம் கூட கொடுக்க முடிகிறது. ஏன்னா ஒரு கிட்னி ஒரு மனுஷனுக்கு இருந்தாலே போதும். பட் ஆனால் அதை பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கிட்னி இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இன் ஜென்ரல் என்ன பார்க்கணுன்னா, நாங்கள் சொன்ன மாதிரி முதல்ல ஆனுவல் செக்கப். இந்த கிட்னி வியாதி பொறுத்தளவில் ரொம்ப ஆரம்பத்தில் பெரிய அறிகுறிகள் இருக்காது, அதாவது ஆரம்ப கிட்னி வியாதியில். ஸோ அதனால் ஆனுவல் ஃபாலோ அப் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் யூரினில் ஏதாவது ஒரு கிட்னி இருக்கும்போது எல்லா பிளட்டும் அந்த கிட்னிக்கு தான் டைரக்ட் பண்ணும். அந்த கிட்னி வில் பி ஒர்க்கிங் ஓவர் ஹார்ட். அந்த அடுத்த கிட்னியோட வேலையும் கொஞ்சம் சேர்ந்து செய்யும் இல்லையா? ஸோ நேச்சுரலி என்ன ஆகும்னா, அது ஓவராக செய்யும்போது அதனால் என்ன பாதிப்பு வரலாம், ப்ரோட்டீன் லீக் வரலாம், யூரினில் பிளட் ப்ரெஷர் வரலாம். அதுக்கடுத்து அந்த மாதிரி தொடர்ந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக போய் டேமேஜ் ஆகிறதுனால அந்த கிட்னிலையும் மைல்டு செயலிழப்பு துவங்கலாம். ஸோ இதுக்காக என்னென்னு பார்க்கணுன்னா, நீங்கள் வருஷம் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும், யூரினில் ப்ரோட்டீன் இருக்கான்னு பார்த்துக்கணும். மந்த்லி பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஒரு வாட்டி நார்மலாக இருந்தால் வருஷம் நீங்கள் பண்ணிட்டா போதும். பிளட் ப்ரெஷர் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அது தவிர மருந்து வகைகளாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டாக்டரோட மேற்பார்வை இல்லாமல் சாப்பிடக்கூடாது. பர்டிகுலராக வலி மருந்து, ஆன்டிபயோட்டிக் மருந்து, இதுதான் கிட்னியை ரொம்ப டேமேஜ் பண்ணுறது. ஸோ அந்த மருந்து வகைகளை சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு. யூரினில் சின்ன அறிகுறி ஏற்பட்டாலும், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரீக்குவென்சி, அர்ஜென்சி, அந்த மாதிரி யூரினரி சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். இதுதான் ஜென்ரலாக நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது. ஆயுர்வேதிக் இந்த மாதிரி மற்ற உட்கொள்ளுகிற மருந்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நான் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். நான் என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா.
ஹலோ குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கள். நான் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன் சார். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்க்குள்ளே வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் நாங்கள். அந்த பிளாடரில் டியூப் வச்சு ரிமூவ் பண்ணாங்க. 1 மந்த் டியூப் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் டியூப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 3 இயர்ஸாக வந்து அடிக்கடி வந்து 3 months 4 months வந்து யூரின்ல வந்து ரொம்ப பொடியா ஒரு மாதிரி கல்லு மாதிரி வருது, அப்பப்போ வருது. 3 months 4 months ஒன்ஸ் ஒரு தடவை வந்துருச்சுன்னா அப்புறம் திருப்பி ஒரு 3 months 4 months ஆறுது வர்றதுக்கு. ஸோ இது எப்படி எதனால வர்றது, இல்லை அது எந்த மாதிரி ஸ்டோன் ஏதாவது டெஸ்ட் பண்ணணுமா, அது டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும் சார். அதாவது நீங்கள் சொல்கிறத எல்லாம் தெளிவாக இருக்குது. என்னென்னா யூரினரி பாத்வேயில் இருக்கிற ஸ்டோன், அதாவது யூரின் போகிற வழியில் இருக்கிற ஸ்டோனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணுவாங்க. பண்ண முடியலைன்னா அதில் ஸ்டென்ட் டியூப்னு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு டியூப் வைப்பாங்க. அந்த டியூப் யூஸ்வலாக ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா அது ரொம்ப நாள் வைக்க முடியாது, இல்லாட்டி அதுவிலே இன்ஃபெக்ஷன் வந்துடும். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து அங்கேருந்து அதில் ஃப்ராக்மெண்ட் வருதுன்னா அதுக்கு காரணம் ஒன்று, அந்த ஸ்டோன் ஃபுல்லாக ரிமூவ் ஆகாமல் அந்த ஸ்டோனே உடஞ்சி ஸ்லோவாக வருது. அப்படி இல்லைன்னா புதுசாக மேலே யூரின் பாத்வேல ஸ்டோன் இருந்து கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருதுன்றது தான் காரணம். கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிக்கணும். திருப்பி புதுசாக ஸ்டோன் வந்திருக்கா, இல்லை இருக்கிற அந்த ஸ்டென்ட் வச்ச இடத்துல இருந்த ஸ்டோனே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரதா அப்படின்றத பார்த்துக்கணும். சார் அந்த டியூப் வந்து 10 இயர்ஸ் டியூப் ரிமூவ் பண்ணியாச்சுமா, பட் கல் எடுத்துருக்க மாட்டாங்க சில பேர். சில நேரங்களில் அந்த கல் என்ன ஆகும்னா யூரினரி பாத்வேல ஸ்டிக் ஆகிடும், நல்லா ஸ்டக் ஆகிடும். அதை வந்து அவ்வளோ ஈஸியாக வெளியில் எடுக்க முடியாது ஒரே டைமில். அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கு ஃபாலோ அப் தெரப்பி இருக்கும். அதாவது சப்போஸ் இன்டர்னலாக டியூப் மூலமாக எடுக்க முடியலைன்னா வெளியில் கரண்ட் பாஸ் பண்ணி அந்த ஸ்டோனை கரைக்க வேண்டியிருக்கும். ஸோ உண்மையிலே அதில் திருப்பியும் அடைச்சிக்கிட்டுற ஸ்டோன் இருக்கா, இல்லை புதுசாக ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதா, ஏன்னா ஒரு தடவை ஸ்டோன் வந்தால் அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எனக்கு வந்துட்டு 2 வருஷமா விதை வலின்னு சொல்லி ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு எனக்கு. அது என்ன காரணம் தெரியல, ரொம்ப நாளாக இருக்குது. மாத்திரை சாப்பிடும்போது வந்துட்டு சரியாயிடுது அது. அது எதனால அந்த மாதிரி வருது? அகெயின் இதுவும் வந்து நீங்களும் குழப்புறதுனால வர கேள்வி. நம்ம கிட்னிகளுக்கும் உங்களோட விரைப்பைக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம கிட்னி உடம்புல நல்ல மேலே முதுகு பாகத்தில் பின்னாடி இருக்குது. நீங்கள் சொல்கிற வலி காரணம் விரைப்பை சம்மந்தப்பட்ட வியாதிகள் தான் காரணம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு சம்மந்தமான ஜென்ரல் சர்ஜரி டாக்டரை பார்த்து அது எதனால் வருதுன்னு பார்த்து ஸ்கேன் எல்லாம் பண்ணி அதில் எதுவும் சீல் கட்டி இருக்குதா, இல்லை ஹைட்ரோசீல்னு ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்குதா, இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அந்த வலி குறையும். நீங்கள் அதை கன்சர்ன்டு டாக்டர் போய் பாருங்கள். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சேலத்துலேருந்து சுமதி பேசுகிறேங்க. என்ன சந்தேகமா, கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஏஜ் வந்து 38 ஆகுதுங்க சார். எனக்கு வந்து யூரின் வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது சார். அது அளவும் போற அளவும் கம்மியா இருக்க மாதிரி தோணுது சார். அப்படி ஏதாவது இருக்கு? அது அதாவது யூரினோட ஃப்ளோ கம்மியாக இருக்குதுன்னு அளவும் கம்மியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக ரெண்டு டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். இன் ஜென்ரல் யூரினோட ஃப்ளோ கம்மியாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் யூரினரி பிளாடர் சுருங்கி விரிகிறதுல ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லை யூரின் பிளாடர்லேருந்து வெளியில் வர பாதையில் ஏதாவது ஒரு சுருக்கம் நேரோயிங் ஏதாவது இருந்தாலோ அந்த மாதிரி யூரினோட ஃப்ளோ அளவு குறைவாக இருக்கலாம். அதனால் யூரினோட குவான்டிட்டி அளவு கூட குறைவாக இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உள்ளே தங்குறதுனால அளவு கொஞ்சம் குறைவாக வரலாம். இது நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அது தவிர அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, இன்னொன்று யூரோஃப்ளோன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, யூரினரி ஃப்ளோ ரேட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்குள்ள டெஸ்ட். இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் உங்களோட சிம்டம்ஸ் குறைஞ்சிடும் கண்டிப்பாக. நன்றிம்மா. டாக்டர், இப்போது ஒவ்வொரு நோய்க்கும் நம்ம அறிகுறிகள் என்னங்கிறது முன்கூட்டியே தெரியுது, சிலர் நோய்களுக்கு தெரியாமல் கூட போகலாம். ஆனால் இந்த சிறுநீர் பாதிப்பு அப்படின்னு வரும்பொழுது என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும், அதாவது ஒவ்வொரு நோய்க்குமே என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னு சொல்லுங்கள். அதற்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் டாக்டர். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை.
இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த சிறுநீரக பாதிப்பு வருது அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு? ஜென்ரலாக சிறுநீரக மற்ற உறுப்பு வியாதிகள் மாதிரி இல்லாமல் அந்த அறிகுறிகள் கொஞ்சம் கடைசியில் தான் வரும். அதனால தான் நாங்கள் இன் ஜென்ரல் என்ன சொல்கிறோன்னா, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுத்துக்கிறது எல்லாருக்குமே ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு, அல்லது ஆல்ரெடி வியாதிகள் இருக்கவங்க, சுகர், பிபி மாதிரி வியாதிகள் இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கிட்னி டிசீஸ், குடும்பத்தில் மற்றவங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட சிறுநீரக பரிசோதனையை வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பரம்பரை நோயா? பரம்பரை சில சிறுநீரக நோய்கள் பரம்பரையாக வர வாய்ப்பு இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு காலர் சொன்னாங்க இல்லையா, நீர்க்கட்டி வியாதி, அதெல்லாம் சில அது பரம்பரை சிறுநீரக கற்கள், இதெல்லாம் பரம்பரையாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீர்க்கட்டி அப்படின்பொழுது அது கருப்பை சம்பந்தப்பட்டது தானே? கிட்னி இதுலயும் வருமா? ஆமாம், கிட்னிலையும் நீர்க்கட்டிகள் வரலாம். அதுக்கு பேர் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து மரபணுவில் சம்மந்தப்பட்ட ஃபேமிலியில் அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கணும். அது தவிர சிறுநீரக நோய்க்கு இன் ஜென்ரல் அறிகுறிகள்னால் கால் வீக்கம் வருகிறது, யூரினோட அளவு குறைவாக போகிறது, அப்புறம் யூரினில் போகும்போது வலி அல்லது எரிச்சல், சில நேரங்களில் பிளட் கலந்து யூரினில் பிளட் போகிறது. அது தவிர யூரினுக்குன்னு சிம்டம்ஸ் சில நேரங்களில் மூச்சு வாங்குறது சிரமப்படுறது, சரியான தூக்கமின்மை, உடம்போட எடை எக்ஸ்ட்ரீமாக குறையிறது. அது தவிர யூரினில் சில நேரங்களில் சீல் கூட கலந்து போகிறது, அதாவது ரொம்ப யூரின் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறது, சில ஸ்லோ யூரின், அது இன்னொரு காலர் சொன்ன மாதிரி யூரின் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது, அளவு கம்மியாக போகிறது, இதெல்லாம் இன் ஜென்ரல் கிட்னி நோயோட. நிச்சயம். வேறு என்னென்ன இருக்குன்னு பேசலாம். முன்னாடி ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்க? முதல்ல சின்னாமலேருந்து பேசுறோம். என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. பாப்பாக்கு இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணிருந்தோம். ஆபரேஷன் பண்ணி இப்ப 4 மாசம் டீப் எடுத்தாச்சு சார். கிட்னில என்ன ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க? கிட்னி வந்து இந்த அசடு மாதிரி இருக்குன்னு, அடப்பா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அது ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஆபரேஷன் பண்ணி 4 மாசம் டீப் வச்சிருந்தாங்க உள்ள பாப்பாவுக்கு. அது எடுத்து பாப்போம் 5-6 மாசம் மேல பாப்பா கொஞ்சம் சுதாரிப்பே இல்லாம இருக்கா. அதுக்கு என்ன சுதாரிப்பே இல்லாம கை கால் தூக்குறது இல்ல, சரியா ஒரு ஊவான்னு பேசுறது இல்ல, ரொம்ப ஆள் சோர்ந்து போய் மாறியா இருக்கா. வயசு என்னமா? பாப்பாவுக்கு வந்து வயசு வந்து 1.25 வயசு ஆகுது. 1.25 வயசு தான் ஆகுது. 2 சிறுநீரகத்துலயும் டியூப் வச்சிருந்தாங்களா இல்ல ஒண்ணுல தான் வைக்கிறேன்னு சொல்லிருந்தாங்க? ஒண்ணு வந்து ரொம்ப அடப்பா இருக்கு, 84% இருக்குன்னு சொன்னாங்க. அது ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஆபரேஷன் பண்ணி டீப் இருந்துச்சு 4 மாசத்துல, 3 மாசத்துல ஆபரேஷன் பண்ணி டீப் வந்து 7 மாசம் டீப் எடுத்தது. இப்ப பாப்பா ரொம்ப சுதாரிப்பே இல்லாம இருக்க ஆளு. சரியா சாப்பாடும் இல்ல, ஒண்ணும் இல்ல, மாறி ஆள் இருக்கான். சிரிக்கவும் மாட்டான் ஆளுகள் பார்த்து. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இல்லை, கண்டிப்பாக இது வந்து கிட்னியோட செயல்திறன் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்லுகிற அறிகுறி எல்லாம் பார்த்தா கிட்னியோட வேலை செய்கிற அளவு திருப்பி செக் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரே ஒரு ஆப்ரேஷனில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. அடுத்த பக்கம் எவ்வளோ வேலை செய்கிறது, இல்லை இந்த பக்கம் திருப்பியும் எதுவும் அடைப்பு வந்திருக்கா, அதனால யூரினரி ஃப்ளோவில் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். 2 பக்கமும் அடப்பா இருக்கனால ஒரு பக்கம் அதிகமாக இருக்கனால அதை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா அது 1 வயசுல 2 வயசுல பார்த்துக்கிறோன்னு இருக்காங்க. இல்லை, அது கண்டிப்பாக இந்த மாதிரி உடனே இந்த மாதிரி சரியான ஃபீடிங் எடுக்கலை, இல்லை ரொம்ப டல்லாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறுநீரகம் செயல்படுற அளவு குறைஞ்சிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை திருப்பி போக வேண்டியிருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க உங்களோட கிட்னியோட அளவு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்க? குட் மார்னிங் மேடம். நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட் உஸ்லம்பட்டியில இருந்து மதுபாலா பேசுறேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க. எனக்குங்க சார் ரைட் சைடு வந்து டைலேட்டடா இருக்கு, நல்லா வீங்கி இருக்கு, அடப்பு இருக்குன்றாங்க. லெஃப்ட் சைடுல வந்து ஃபங்க்ஷன் கம்மியா இருக்குன்றாங்க. அதுக்கு நான் வந்து அடுத்து என்ன பண்ணணும் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேங்க சார். அதாவது வலது பக்கம் அடைச்சிருக்கு நீங்கள் இருக்கீங்க, அது அடைப்புக்கு காரணம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் சொல்கிறீங்க இடது பக்கம் வேலை செய்கிறது குறைஞ்சிருக்குன்னு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வலது பக்கத்தையும் அப்படியே அடைப்பெல்லாம் எடுக்காமல் விட்டுருந்தீங்கன்னா வலது பக்கத்தோட அளவும் குறைஞ்சி போயிடும். அப்படி குறையும் போது உங்களுக்கு கிட்னியோட நிரந்தர செயலிழப்பு கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சீக்கிரமாக அந்த வலது பக்கம் உள்ள வீக்கத்துக்கு காரணம் என்ன, எதனால் அந்த அடைப்பு இருக்குது, கல் இருக்குதா, இல்லை நேரோவிங் சுருக்கம் இருக்குதா,
இல்லை வேறு எதுவும் வெளியிலேருந்து வேறு எதுவும் தசை எதுவும் போய் அழுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அடைப்பு இருக்குதா, அதை என்னன்னு பார்க்க வேண்டியிருக்கும். பார்த்து சீக்கிரமாக நீங்கள் அந்த ரைட் சைடு ப்ராப்ளமை சரி பண்ணிக்கிறது நல்லது. எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுனா அந்த வலது கிட்னியாவது உங்களுக்கு ஃபுல்லாக முழுக்க வேலை செய்ய வைக்க முடியும். இடது கிட்னி ஏற்கனவே செயலிழந்ததுனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக குயிக்காக போய் பண்ணிக்கோங்க ஆப்ரேஷன். நன்றிம்மா. டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? இங்கே சென்னை மடிப்பாக்கம்ல இருந்து பேசுகிறேன். நல்லது சார். என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கள். யூரினரி இன்ஃபெக்ஷன் பற்றி கேட்கலான்னு கேளுங்க சார். அதில் என்ன சந்தேகம்? கேளுங்க. அதில் என்ன உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியணும்? எனக்கு வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது. அதாவது எனக்கு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க 1 year பேக்கு. அப்போ யூரினரி கேட்டர் அந்த இது பைப் போட்டு தான் யூரின் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 2 daysக்கு அப்புறம் எனக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் 1 year கழிச்சு எனக்கு 2 months பேக் மறுபடியும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்தது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஜான்வரி ஸ்டார்டிங்ல இன்ஃபெக்ஷன் மறுபடியும் வந்தது. இது என்னன்னா, இப்போ நான் போயிட்டு இப்போ எனக்கு இப்போ இது வந்து ஆஃபீஸ் ரெகுலராக போயிட்டு இருந்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் டாக்டர் கிட்ட ஸ்கேனு அதெல்லாம் எடுத்தாங்க. அதில் எல்லாமே நார்மல் அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் யூரின் கல்ச்சர் எடுத்தாங்க, அதுலேயும் நார்மல் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 days முடிஞ்சு இப்போ வந்து எரிச்சல் எதுவுமே இல்லை, பெயினும் எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஃப்ரீக்வன்சி யூரின் போகிற ஃப்ரீக்வன்சி வந்து இன்னும் இப்போ அப்படியே தான் கொஞ்சம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. இது வேற ஏதாவது யூராலஜிஸ்ட்னால கன்சல்ட் பண்ணுமா இல்லை ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்க? இல்லை, அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் யூஸ்வலாக மேல்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அன்லஸ் ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி, அதாவது யூரின் போகிற பாத்வேல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் தான் திருப்பி வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இன்அடிக்குவேட் ட்ரீட்மெண்ட், அதாவது மேல் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரெக்வயர்ஸ் கொஞ்சம் லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட். அதாவது டூரேஷன், அதாவது ஆன்டிபயாட்டிக்கோட நாட்களை வந்து அதிகமாக போட வேண்டியிருக்கும். ஏன்னா யூஸ்வலாக என்ன ஆகுனா, மேல்ஸுக்கு இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்குது, அதில் போய் அந்த பாக்டீரியாலாம் போய் ஸ்டிக் ஆகிடுது. நீங்கள் ஜென்ரலாக கொடுக்குற ஆன்டிபயாட்டிக் யூரினில் இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் கிளியர் பண்ணிவிடும். பட் ப்ராஸ்டேட்டில் இருக்க பாக்டீரியா இது திருப்பி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி திருப்பி வர்றவங்களுக்கு டெஃபினட்டாக ப்ராஸ்டேட்டிக் ஃபோக்கஸ் எராடிகேட் பண்ணுறதுக்கு, அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆன்டிபயாட்டிக் தேவை இருக்கும். இது தவிர ரிப்பீட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு சில நான் சொன்ன மாதிரி லோவர் யூரினரி ட்ராக்ட் சிம்டம்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி, அர்ஜென்சி இதெல்லாம் இருக்கலாம். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு யூராலஜிஸ்ட்டை போய் தரவாக எவாலுவேட் பண்ணிக்கிறது தான் நல்லது. நன்றி சார். டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. என்னோட பொண்ணுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவளுக்கு 14 வயசு ஆச்சுங்க மேடம். சொல்லுங்க. 14 வயசு ஆச்சுங்க சார். அவளுக்கு இப்ப டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு தான் இருக்கோம். கிட்னி மேல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, கொஞ்சம் ஃபங்க்ஷனிங் கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா 24 ஹவர்ஸ்க்கு 1 or 2 times தான் யூரின் போறா. அப்ப போறச்ச புரோட்டீன் ரொம்ப லாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பண்றது? ஆனா ப்ராப்ளம் பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு, ரொம்ப சோர்ந்து போய்க்கிறா, நைட் எல்லாம் சரியா தூங்குறது இல்ல, அழுத்திட்டே இருக்கா. அதுக்கு என்ன பண்றதுங்க? அதாவது கிட்னியோட யூரின்ல நிறைய புரோட்டீன் போறதுன்னு சொல்றீங்க. கிட்னில சதா டெஸ்ட் எதுவும் எடுத்திருக்காங்களா? கிட்னி பயாப்சி டெஸ்ட்? பயாப்சி எடுத்தாங்க சார். அந்த இதுலதான் வந்து லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு, கிட்னி மேல லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொரு டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன், 3 months கழிச்சு ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு வந்து அதோட ரிசல்ட் எனக்கு அவங்க சொல்லவே இல்லை. என்ன பண்றது? இல்ல வேற ஏதாவது டாக்டர் ஏதாவது கன்சல்ட் பண்ணலாமா? எப்படி என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறேன். கிட்னியில் இந்த மாதிரி உப்பு போகிற வியாதி, யூரினில் புரோட்டீன் நிறைய போகிறதுனா கண்டிப்பாக கிட்னி பயாப்சி தான் டயக்னாஸ்டிக் டெஸ்ட். அந்த கிட்னி பயாப்சி டெஸ்ட்டில் என்ன வகையான கிட்னி வியாதின்னு அது தெரியும். அதை பொறுத்து தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியும். ஏன்னா அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. இன்னொன்று, அந்த கிட்னி பயாப்சி பண்ணும்போது கிட்னி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றதும் தெரியும். எவ்வளவு சதவீதம் கிட்னியில் ஃபங்க்ஷனிங் ஏரியா இருக்குது, எவ்வளோ சதவீதம் ஆல்ரெடி ஸ்கார் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களை அதை ஃபுல்லாக சரி பண்ண முடியுமா, இல்லை சரி பண்ண முடியாதா, இல்லை பின்னாடி ஏதாவது பாதிப்பு பெருசாக வாய்ப்பு இருக்கா, அதெல்லாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களோட ஃபுல் நீங்கள் பயாப்சி ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை வந்தால் தான் உங்களால் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கிட்னி பாதிப்பு அதிகமாகலாம், இல்லை ரத்த சுத்தமோ இல்லை ஆப்ரேஷனோ தேவை இருக்கலாம், இல்லை இது மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்க்காம சொல்ல முடியாதுமா.
நன்றிம்மா. சொல்லுங்கம்மா, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேடம், ஆல்ரெடி அவளுக்கு 10 இயர்ஸ் அப்ப அவளுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ 12 இயர்ஸ்ங்கும் போது நான் மறுபடியும் ரீசெக் பண்ணும்போது மறுபடியும் அதிகமா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான், அப்படி எந்த சிறுநீரக வியாதியும் ஃபுல் கியூர்னு இருக்க முடியாது. நிறைய சிறுநீரக வியாதி ஒரு தடவை குணப்படுத்தினாலும் திருப்பி வர்றது, பர்டிகுலராக அந்த ப்ரோட்டீன் லீக்கிங் டிசீசஸ் வந்து நிறைய இது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் முதல்ல க்யூர் ஆகியிருந்துன்னு சொன்னாலும் நீங்கள் வருஷம் போய் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் திருப்பி அது வருதான்னு உங்களால் எவ்வளோ சீக்கிரம் அது திருப்பி வருதோ அவ்வளோ சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு முதல்ல அவங்க க்யூர்னு சொல்லியிருந்தாலும் உங்களை அட்லீஸ்ட் நீங்கள் வருஷம் டாக்டர்கிட்ட போயிட்டு திருப்பி அந்த ப்ரோட்டீன் லீக் வருதான்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு மோசமாகாமல் முன்னாடியே தவிர்த்திருந்திருக்கலாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? டாக்டர், இப்போது சில பேர் சொன்னது மாதிரி யூரின் வந்து அடிக்கடி போகுது, இல்லை போகாமலே இருக்குது, இல்லை அந்த ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பற்றி நீங்கள் சொன்னீங்க. குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த வெஜினல் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும். ஒருவேளை அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சிறுநீரக இதுக்கு பாதிக்குமா? நல்ல கேள்வி. என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த யூரினரி பாத்வேல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெண்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுங்கிறது இன் ஜென்ரல் அசெண்டிங் இன்ஃபெக்ஷன்னா கீழேருந்து மேலே போய் சிறுநீரகத்தை பாதிக்கிறது தான். இன் ஜென்ரல் யூரினரி ட்ராக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அவுட் சைடில் தான் கொஞ்சம் பாக்டீரியாக்கள் இருக்குமே தவிர பிளாடருக்கு மேலே இருக்கிற ஏரியா வந்து கம்ப்ளீட் ஸ்டெரைல் ஏரியா. பட் யூரினரி பாத்வே இன்ஃபெக்ஷனே எப்படி ஸ்டார்ட் ஆகிறதா இன் ஜென்ரல் இண்டஸ்டைன்லேருந்து, அப்படி இல்லைன்னா வெஜைனல் இன்ஃபெக்ஷனாக இருந்து இதில் இருக்கிற பாக்டீரியாக்கள் தான் கொஞ்சம் சிறுநீரகம் பாத்வேக்கு மாறும்போது அங்கேருந்து மேலே அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் திருப்பி யூரினரி பிளாடருக்கு போய் அதுக்கப்புறமா அது கிட்னியை பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஜென்ரல். அதனால் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, முன்னாடி நான் ஒரு நேயருக்கு சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் யூரினரி ட்ராக்ட் வர விமனுக்கும் கூட தி நீட் எவாலுவேஷன், அதாவது கைனகாலஜிஸ்ட்டை போயிட்டு ஃபுல்லாக அவங்களோட இந்த ஜெனிட்டல் பாத்வேல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கணும். அப்படி பண்ணலைன்னா திருப்பியும் அதே இன்ஃபெக்ஷன் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன் ஜென்ரல் அதனால் சில வகையான யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு பார்ட்னர் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டைம் பார்ட்னர்ஸ்டருந்து அது திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் ஆகிறதுனால திருப்பி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை திருப்பி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும்போது அப்படி கேர்லெஸ்ஸாக ஒவ்வொரு வாட்டியும் ஆன்டிபயோட்டிக் போட்டு பேசாமல் இருக்கிறத விட்டுட்டு டைரெக்டாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு போய் எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்கள் பார்ட்னருக்கும் எவாலுவேட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணால் திருப்பி வர வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், சென்னை திருவேற்காடுல இருந்து பேசுறேன் மேம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். வணக்கம்மா சார், எனக்கு வந்து கிட்னில ஸ்டோன் இருந்துச்சு சார் 1 இயர் பேக். அந்த ஸ்டோன் வந்துருச்சு யூரின்ல. அது அந்த ஸ்டோனை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல கால்சியம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு சாக்லேட்டு, பால், இந்த வேர்க்கடலை இதெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது சொன்னாங்க. அதுல நானும் கம்மி பண்ணிட்டேன். அதுல இப்ப எனக்கு என்னன்னாக்கா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா வலிக்குதுங்க சார். இந்த இடுப்புல இருந்து மேல ஷோல்டர்ல எல்லாம் வலிக்குது பேக்ல. இது கிட்னியால ஏதாச்சும் அந்த ஸ்டோனால எதனா ப்ராப்ளம் இருக்குமா? யூரின் அடிக்கடி போய்கிட்டே இருக்கிறேன். அது என்ன ப்ராப்ளமா இருக்கும் சார், எனக்கு தெரியல. அதாவது ஏற்கனவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு யூரினரி ஸ்டோன் வந்திருக்கு, அது தானாகவே நீங்கள் வந்துடுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ அப் ஸ்கேன் எதுவும் பண்ணீங்களான்னு தெரியல. கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துருச்சா இல்லை ஃப்ராக்மெண்ட்ஸ் உள்ளே இருக்குதான்னு பார்க்குறதுக்கு தெரியல. அப்படி முன்னாடியே கம்ப்ளீட்டாக வந்திருந்தா கூட திருப்பி வர்றதுக்கு ஒரு 20% வாய்ப்பு இருக்குது. கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்ஸுக்கு ஒரு 20% திருப்பி கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திருப்பி இதே மாதிரி அறிகுறிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா டெஃபினட்டாக உங்களுக்கு திருப்பி யூரினில் கல் வர்றதுக்கு வாய்ப்பு, கல் வர்றதோட அறிகுறி மாதிரி தான் தெரிகிறது. நீங்கள் போய் திருப்பி ஒரு ஸ்கேன் பண்ணால் தான் உங்களால் டெஃபினட்டாக அது சிறுநீரக கல் திருப்பி வந்திருக்குதா, எங்கே இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உங்கள் சிம்டம்ஸ் பெட்டர் ஆகிடும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், திருவண்ணாமலையில இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. கேக்குறேங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். என் பையனுக்கு 14 இயர்ஸ் சார், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்.
அவனுக்கு திடீர்னு இடுப்பாண்ட வலி வருதுன்னு சொல்லி ஓவரா அழுது அப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்ச பிறகு கிட்னில ஸ்டோன் இருக்கும், ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. 6 mm இருந்தது சார். அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் ஒரு சிரப் ஒன்று குடிச்சு தண்ணியில கலந்து குடிச்ச பிறகு எல்லாம் சரியாயிடுச்சுங்க. திருப்பி வருமானது ஒரு டவுட்டா இருக்கு சார். அது எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபுட் எடுத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அது நான் முன்னாடி உள்ள நேயருக்கு சொன்ன மாதிரி கிட்னியில் ஸ்டோன் வந்து கம்ப்ளீட்டாக போனாலும் உங்களுக்கு 20% பேருக்கு திருப்பி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி யூரினில் ஸ்டோன் வர்றதுக்கு சில நேரங்களில் மரபணு காரணங்களும் இருக்குது. சில ஜெனட்டிக் டிசீஸாலேயும் இந்த மாதிரி யூரினில் கல் திருப்பி வரலாம். அப்படி இல்லாமல் யூரினில் கல் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து கால்சியம் கலந்த மருந்துகள் நீங்கள் நிறைய சாப்பிட்றது, அதாவது நிறைய போன் ஃப்ராக்சர் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் ப்ரிப்பரேஷன் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் குடிக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த சிம்டம்ஸ்லாம் வரும்போது உடனே டாக்டர்கிட்ட பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களாவே கால்சியம் மருந்துகள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் யூரினில் கால்சியம் அளவு அதிகமாக போகும்போது அது ப்ரிசிபிட்டேட் ஆகி கிட்னியில் ஸ்டோன் வரலாம். அப்படி இல்லைன்னா யூரினில் திருப்பி இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்டோன்ஸ்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது இன்னும் 3வது வகையான ஸ்டோன் வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன். அது வந்து நிறைய யூரிக் ஆசிட்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிட். அது நிறைய வந்து நான் வெஜிடேரியன் எல்லா நான் வெஜிடேரியன்ஸுக்கும் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு அந்த யூரிக் ஆசிடோட அளவு உடம்புல அதிகமாகி அது யூரினில் நிறைய வரும்போது அதுவும் ப்ரிசிபிடேட் ஆகி யூரிக் ஆசிட் ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்குது. இது தவிர நிறைய ரொம்ப ரேர் கைண்ட் ஆஃப் ஸ்டோன் டிசீசஸ் இருக்குது. அந்தந்த மெட்டபாலிக் டிஃபெக்ட்ஸால் ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு தடவை ஸ்டோன் வந்தால் நான் சொன்ன மாதிரி திருப்பி வர்றதுக்கு ஒரு 20% வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டோன் வந்தவங்க ஸ்டோன் ஃபார்மிங் டிசீஸ் எதுவும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பேசிக் மெட்டபாலிக் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது உடம்புல கால்சியம் எவ்வளோ இருக்குது, யூரிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது, யூரினில் வேறு எதுவும் அப்நார்மாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த பேசிக் டெஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவும் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டயட்டை மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி கால்சியம் ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டா அதை முதல்ல நிப்பாட்ட வேண்டியிருக்கும். அது தவிர தண்ணி நிறைய குடிக்கணும். அதுக்கப்புறம் சாப்பாடில் உப்போட அளவு குறைச்சிக்கணும். ஏன்னா நிறைய சோடியம் சாப்பிடும்போது நிறைய கால்சியம் யூரினில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த சாப்பாடில் சாப்பிட்ற உப்போட அளவை குறைச்சிக்கணும். அதுக்கப்புறமா நிறைய அடிக்கடி யூரின் போகணும். அடிக்கடி யூரின் போனால் அந்த ஃப்ளஷிங் ஆக்ஷனாலே ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது குறையும். அப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் அடிக்குவேட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவென்ட் திருப்பி யூரின் ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு. நன்றி சார். டாக்டர், இப்போ நீங்கள் கால்சியம் சாப்பிட்றத பற்றி சொன்னீங்க. நிறைய பெண்கள் குறிப்பாக 40 வயதை கடக்கிறாங்க அப்படின்னும் பொழுது போனுக்காக சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் குழந்தைகளுக்கே சின்ன வயசில் வந்து கால்சியம் இருக்கிற டேப்லெட்ஸ் சுவிங்க மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும், டாக்டர்கிட்ட கேட்டோ இல்லை கேட்காமலோ ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மூலமாக எடுக்கிறோம் அப்படின்னா அது கிட்னி நிறைய கால்சியம். நிச்சயம் டாக்டர், இதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்பு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த கால்சியம்காக எடுத்துக்கிற இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இல்லைனா டேப்லெட்ஸ் இது சிறுநீரகத்தை பாதிக்குமா அப்படின்னு? இல்லை, அதாவது கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக கால்சியம் சாப்பிட்லாம். கால்சியம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. பட் ரொம்ப அதிகமான அளவு கால்சியமில் 2 இருக்குது. ஒன்று எலிமெண்டல் கால்சியம், இன்னொன்று விட்டமின் ப்ரிப்பரேஷன், விட்டமின் டி கண்டெய்னிங் ப்ரிப்பரேஷன். விட்டமின் டிலையும் நியூட்ரிஷனல் விட்டமின் டின்னு ஒன்று இருக்குது, சாப்பாடில் இருக்கிற விட்டமின் டி. இன்னொன்று ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டி இருக்குது. இந்த மாதிரி இந்த காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது கால்சியமும் ஆக்டிவ் விட்டமின் டியும் சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பர்விஷன் இல்லாமல், அதாவது அடிக்கடி நிறைய தண்ணி குடிக்காமல் மானிட்டர் பண்ணாமல் நிறைய தொடர்ந்து, இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, வருஷக்கணக்காக சாப்பிடும்போது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கண்டிப்பாக 1 வாரம் 2 வாரம் கால்சியம் இல்லை, ஒரு 1-2 மாதம் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது. பட் வருடக்கணக்கில் 5-6 வருஷம் தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். 21 இயர்ஸ் மேல் பேசுறேன் டாக்டர். என்ன சந்தேகம் சார், கேளுங்க. எனக்கு வந்து 1 இயராவே கிரியாட்டின் வந்து 1.5 இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு கிட்னில. எனக்கு பிபி இருந்தது.
170 120 ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் பிபி டேப்லெட் சின்ன டோஸ் கொடுத்த உடனே ஓரளவுக்கு நார்மல்ல வந்துச்சு. 130 90 அந்த மாதிரி வந்தது. கிரியாட்டின் லெவல் மட்டும் 1.5 1 இயரா அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸின் சீனோ டெஸ்ட் எடுத்தாங்க நடுவுல, அது 1.4 வந்தது. மற்றபடி எனக்கு பாடியில எதுவும் பெயின் அது மாதிரிலாம் இல்லை, எனக்கு ஆக்டிவா தான் இருக்கு. ஆனா எனக்கு கிட்னில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அல்ட்ரா சவுண்ட் டெஸ்ட் எடுத்தாங்க, அதுவும் நார்மல் அப்படின்னு தான் வந்துருச்சு. அதான் கேட்கலாம். அதாவது 21 வயசில் கண்டிப்பாக கிரியேட்டின் 1.5 வந்து அப்நார்மல் தான். அது என்ன சொல்லுதுன்னா டெஃபினட்டாக உங்களோட கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலாக இல்லை, கொஞ்சம் டிசீஸ் கிட்னிஸ் தான் உங்களுக்கு இருக்குன்றது தான் அது சொல்கிறது. அது தவிர உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது. 21 வயசில் ஹை பிளட் ப்ரெஷர் இன் ஜென்ரல் கிட்னி ப்ராப்ளமால தான் வரும். ஸோ இது ரெண்டையும் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு கிட்னியில் ஒரு வியாதி இருக்குது. அது என்ன ஃபார்ம் ஆஃப் வியாதின்னு கண்டுபிடிக்கணுன்னா டெஃபினட்டாக ஃபர்தர் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்க தெரில. சிஸ்டாட்டின் சி அகெயின் அது என்ன சொல்கிறதுனா கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைவாக இருக்குன்றது மட்டும்தான் சொல்லுது. எதனால் அது குறைவாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் அந்த ஃபுல் எதனாலன்னு கண்டிப்பாக நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கணும், இன்க்ளூடிங் கிட்னி பயாப்சி நீங்கள் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டா தான் கிட்னி இல்லை என்ன வியாதி இருக்குது, ஃப்யூச்சரில் இது மோசமாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களால் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து கிளியர் எவாலுவேஷன் பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு பெட்டர். நன்றி சார். டாக்டர், இப்போது நீங்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது அதிகமான பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா கிட்னி அதாவது 2 வகையாகவும் இருக்குது. அதிகமான பிளட் ப்ரெஷரும் கிட்னியை பாதிக்கலாம், கிட்னி வியாதியாலேயும் அதிக பிளட் ப்ரெஷர் வரலாம். ஓகே. இது ஆனால் இன் ஜென்ரல் பிளட் ப்ரெஷருங்கிறது 35 வயசு 40 வயதுக்கு மேலே வர வியாதி. யங் பிளட் ப்ரெஷர் லெஸ் தேன் 40 இயர்ஸில் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஆரம்பித்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்னியை நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கணும். ஏன்னா செகண்டரி ஹைப்பர் டென்ஷன், அதாவது ஹை பிளட் ப்ரெஷரில் 2 வியாதி இருக்குது. ஒன்று பிரைமரி ஆர் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன், இன்னொன்று செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். செகண்டரி ஹைப்பர் டென்ஷன்னா இந்த மாதிரி கிட்னி வியாதி இல்லை மருந்துகளால் இல்லை எண்டோக்ரைன் டிசார்டர் அந்த மாதிரி வரும்போது வரதில் காமன் வியாதிகளில் கிட்னி வியாதி தான் ரொம்ப மேஜர் காரணம் செகண்டரி ஹைப்பர் டென்ஷனுக்கு. ஸோ செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் யாருக்கெல்லாம் வர நீங்கள் எவாலுவேட் பண்ணணும்னா எப்போவுமே உங்களுக்கு ஆன்செட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் ரொம்ப யங் ஏஜில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்னியை நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கணும். இன்னும் மோர் ஆர் லெஸ் அது கிட்னி வியாதியால் தான் இருக்க வாய்ப்பு நிறைய. தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்லேருந்து மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் சார். மார்னிங், சொல்லுங்கள் சார். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 2 வருஷம் ஆச்சுங்க சார். இப்போ ப்ரோட்டீன் லீக்கேஜ் வருது, அது எப்படின்னு கேட்கலான்னு சொல்லுங்க சார். உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? கிட்னி ஃபங்க்ஷன் கிரியேட்டின் 1.5 இருக்குங்க சார். ஓகே. EGFR 46 இருக்குங்க சார். சரி, டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு கிட்னி பயாப்சி பண்ணியிருக்காங்களா? அதுக்கு முன்னாடி பண்ணலைங்க சார். அதுக்கு முன்னாடியும் பண்ணலை, இதுக்கு அப்புறமும் பண்ணாங்களா? டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் பயாப்சி பண்ணாங்களா? பண்ணாங்க சார், ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. அதில் என்ன ரிப்போர்ட் வந்தது? அதான் பழைய கிட்னியில் இருக்கிற வியாதி புது கிட்னிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. தெரியறது இல்லையா? அப்போ உங்களுக்கு புரோட்டீன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் வந்ததுன்னா எய்தர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி ஒரிஜினல் கிட்னியை உங்களுக்கு என்ன வியாதி பாதிச்சதோ அந்த வியாதி இந்த கிட்னியும் பாதிக்கிறதுனால வரலாம். இல்லாட்டி டீனோவோ டிசீஸ், புதுசாக இந்த கிட்னியில் புரோட்டீன் லீக்கிங் வியாதி வரலாம், இல்லை மருந்துகளால் உள்ள பாதிப்பால் புரோட்டீன் லீக் வரலாம். ஸோ உங்கள் கிட்னி பயாப்சியில் தெளிவாக சொல்லியிருக்கு புது அந்த கிட்னி வியாதி முன்னாடி இருந்த கிட்னி வியாதி திருப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறது தான் இந்த கிட்னியோட செயல்திறன் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன் ஃபியூச்சரில். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நான் மதுரையிலிருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுறீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் மதுரையிலிருந்து பேசுறேன் சார். இப்போ நான் எனக்கு ஒரு 10 வருஷமாவே லெட்டின் போகும்போது விந்து வெளியே வந்துடுது சார். விந்து வெளியே வந்துடுது சார். டெய்லியுமே அன்றாடு வந்துடுது. அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. நான் டாக்டர் போய் கேட்கவும் சங்கட்டமா இருந்தனால. அதாவது யூரினரி பாத்வேக்கும் இந்த மாதிரி விந்து பைக்கும் கம்யூனிகேஷன் இருக்குது. பட் ஆனால் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது நெஃப்ரோலாஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை. முன்னாடி உள்ள மாதிரி நீங்களும் இந்த வியாதியும் இன்னொரு உறுப்பு வியாதியும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பட் இது நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு யூராலஜி டாக்டரை. உங்களோட இந்த 2 பாத்வேக்கும் 2 ட்ராக்குக்கும் கம்யூனிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும்.
ஆனால் இதுக்கு நல்ல வைத்தியம் உண்டு. நீங்கள் உங்கள் ப்ராப்ளமை வந்து ஒரு நல்ல யூராலஜிஸ்ட்டை கொண்டு போனீங்கன்னா அவங்க டெஃபினட்டாக எதனாலன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பெரியகுளத்துல இருந்து ஸ்ரீதேவி பேசுறேங்க மேடம். என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் எனக்கு வந்து 29 வயசு ஆகுதுங்க சார். பித்தப்பையில வந்து கல் இருக்குதுங்க சார். எனக்கு பித்தப்பையில கல் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால கால் வந்து வீக்கமாவே இருக்கு, அடிக்கடி வீங்குது, வருது. உடம்பும் எடையும் கம்மியாகிக்கிட்டே வருது. என்ன சாப்பிட்டாலும் எடை வந்து கூட மாட்டேங்குது, எடை கம்மியாகிக்கிட்டே வருதுங்க சார். என்ன எதுக்குன்னு எனக்கு தெரியலைங்க சார். பித்தப்பையில கல் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க உடம்பு எடை வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கு. ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. கட்டி வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கணுமாங்க சார்? வேற சும்மாலாம் கரெக்டலாம் முடியாதா ஊசி மூலியமாலாம்? பித்தப்பையில் கல் இருக்கிறதுக்கும் சிறுநீரக வியாதிக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாமா. நீங்கள் கால் வீக்கத்துக்கும் எடை குறையிறதுக்கும் பித்தப்பையில் கல் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. பித்தப்பையில் கல் இருக்கிறது வந்து எல்லா வகையான கல்லையும் எடுக்க மாட்டாங்க. அதை எடுக்கிறதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. எப்போ அந்த பித்தப்பையில் இருக்கிற கல்லை எடுக்கணுன்றதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. அது மாதிரி இருந்ததென்றால் நீங்கள் உங்கள் டாக்டரை போய் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பித்தப்பையில் கல் எடுத்துக்கலாம். பட் உங்களோட கண்டிப்பாக அந்த கால் வீக்கத்துக்கோ வெயிட் லாஸுக்கும் இந்த பித்தப்பையில் கல் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் தனியாக ஒரு பொது மருத்துவர்கிட்ட போய் இந்த ரெண்டுக்கும் காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி சிறுநீரகத்தில் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கப்புறமா நீங்கள் சிறுநீரக டாக்டரை போய் பார்க்கலாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்னில கல் இருந்ததுன்னு சொன்னாங்க. அது மாத்திரையிலே கரைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தேன். திருப்பி ஒரு ஸ்கேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தேன், இல்ல கல் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கால்சியம் இந்த கீரை எதுனா சாப்பிட்டோம்னா வயிறுலாம் வலிக்குது, பயங்கரமா வயிறுலாம் ஊத ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போய் காட்டின, வயிறு ஊதுது, எதுவுமே சாப்பிட முடியல, மூச்சு வாங்குது எனக்கு அப்படின்னு சொன்னேன். இன்னொரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. பார்த்துட்டு கிட்னி லிவர் எல்லாமே எடுக்க சொன்னாங்க. ஓவரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. வெள்ளைப்படுதான்னு கேட்டாங்க. ஆமா பயங்கரமா வெள்ளைப்படுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் டானிக் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அது சாப்பிட்டுட்டும் வெள்ளைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு யூரின் வந்து 5 டைம் தான் போகுது, 5 இல்லைன்னா 6 டைம் தான் போகுது. அதுக்கு மேல போக மாட்டேங்குது டாக்டர். எனக்கு வயிறு ஊதுன மாதிரியே இருக்கு அப்பப்ப. உங்கள் வியாதிக்கும் கிட்னி வியாதிக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியலம்மா. அகெயின் இது வந்து யூரின் போகிற அளவு அண்ட் டைம் வந்து ஒவ்வொருத்தரோட வாட்டர் இன்டேக்கு வெளியில், அதாவது தண்ணி நம்ம எவ்வளோ குடிக்கிறோம், நம்மளோட ரெகுலர் பழக்க வழக்கம் எவ்வளோ தடவை கழிக்கிறது, இன்னொன்று நம்ம ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், நம்ம வெளியில் வெயிலில் போகும்போது யூரின் நிறைய பேருக்கு வராது, இல்லை மழை நேரத்தில் ரொம்ப அடிக்கடி வரும். ஸோ அளவு இந்த மாதிரி எதை வச்சு உங்களுக்கு கிட்னி வியாதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் போய் யூரினில் பேசிக் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கிட்னி வியாதி இருக்குதா இல்லையான்னு. உங்களோட இந்த வெள்ளப்படுதல் வியாதி கண்டிப்பாக சிறுநீரக சம்மந்தப்பட்டதில்லை. நீங்கள் அதுக்காக மகளிர் சம்மந்தப்பட்ட டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு ஃபுல் டெஸ்ட் எடுத்துகிட்டு எதனால் இது அடிக்கடி வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஃபுல் க்யூர் அவங்களால கொடுக்க முடியும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறோம் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார் கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி இப்போ 6 மாசம் இருக்கு சார். அது மறுபடியும் ஒரு 2 மாசம் விட்டு ஸ்கேன் பண்ணிங்க சார். அப்போ ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க. அவங்க கொடுத்த மாத்திரை எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். இப்போ நன்றிம்மா. டாக்டர், இந்த புரோட்டீன் வந்து லீக் ஆகுது அப்படிங்கிற நேயர் ஒன்று சொன்னார். இந்த புரோட்டீன் லீக் அப்படிங்கிறது எதனால் நடக்குது டாக்டர்? அதாவது நார்மலாக யூரினில் புரோட்டீன் அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். அதாவது 24 மணி நேரம் யூரின் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 150 மில்லிகிராம் தான் இருக்கும். அது வந்து ரெகுலர் டெஸ்டிங்கில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ரெகுலராக யூரின் புரோட்டீன் டெஸ்ட் எடுத்தால் அது நில் தான் இருக்கும். நார்மலி எப்படி யூரின் ஃபார்ம் ஆகுதுன்னா பிளட் வந்து ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி யூரினுக்கு போகுது. ஸோ யூரினில் தேர் இஸ் அ ஃபில்டர் கால்ட் நெஃப்ரான்ஸ். அதில் அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த கேபிலரிஸ் லீக்கி ஆகிறப்ப யூரினில் புரோட்டீன் வருது.
இது இன் ஜென்ரல் நிறைய கிட்னி வியாதிகளுக்கு யூரினில் புரோட்டீன் வர்றது தான் முதல் அறிகுறி. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கரையால் கிட்னி பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு முதல் அறிகுறி என்ன வரும்னா, அதாவது லேப் டெஸ்ட்டில் பேஷண்ட்டுக்கு கால் வீக்கம் வர்றது முதல் அறிகுறி. பட் லேப் டெஸ்ட்டில் முதல்ல அதுக்கு முன்னாடியே யூரினில் ப்ரோட்டீன் வரும். ஸோ யூரினில் ப்ரோட்டீன் வர்றதுக்கு காரணம் அந்த லீக்கி கேபிலரிஸ் தான். பிளட்டில் இருக்கிற ப்ரோட்டீன் தான் யூரினில் நார்மலாக கிட்னி நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஃபில்டர்ட் ப்ரோட்டீன் எல்லாம் ரீஅப்சார்ப் ஆகிடும். அந்த ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸில் இருக்கும்போது டிஃபெக்ட் இருந்ததுன்னா யூரினில் ப்ரோட்டீன் அப்பியர் ஆகிடும். இதை வேறு வகைகளில் எதுலையாவது கண்டுபிடிக்க முடியுமா? இன் ஜென்ரல் அதாவது மற்ற உறுப்பு வியாதிகளை கம்பேர் பண்ணும்போது கிட்னி வியாதியை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன் ஜென்ரல் உங்களோட கிட்னி நல்லா இருக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேசிக் யூரின் டெஸ்ட்டு, பிளட்டில் யூரியா கிரியேட்டினின் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த கிட்னிஸ், இதெல்லாம் பண்ணினாலே உங்களோட கிட்னியோட ஃபுல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு போயிடும். அதிகமாக போனால் ஒரு 1000-2000 ரூபாயில் இது எல்லாமே பண்ணிடலாம். என்ன ப்ராப்ளம்னா அந்த அவேர்னஸ் அபவுட் கிட்னி டிசீஸ் இல்லை நம்ம மக்களில். அதுதான் வி ஆர் ட்ரைங் டு கிரியேட். இந்த மாதிரி சிம்பிளாக இவ்வளோ செய்கிறத நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சிட்டு இருந்தால் நமக்கு ஆரம்ப ப்ராப்ளமாக இருந்தால் கிட்னி வியாதிக்கு முழு தீர்வு கொடுக்க முடியும். அதாவது கிட்னி வியாதி ஒரு ஸ்டேஜஸில் தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல இட் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரோட்டீன் லீக், அதுக்கப்புறமா அந்த கிட்னியோட வேலை செய்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜ், அந்த ப்ரோட்டீன் லீக்கிங் ஸ்டேஜ்லேயே கிட்னி ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டா நம்ம அது சரி பண்ண முடியும் கம்ப்ளைண்ட். தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? ஒட்டஞ்சத்திலிருந்து பேசுறேங்க மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. என்னோட பையன் பிறக்கும் போதே பிளாடர் எக்ஸ்ட்ரோஃபியோட பிறந்தாங்க மேம். அது சிஎன்சில தான் ஒரு 6 monthsலயே ஆபரேஷன் பண்ணியாச்சுங்க டாக்டர். ஆனா லைஃப் லாங் டியூப் போட்டு தான் யூரின் எடுக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்பவுமே 3 hours ஒருக்கா டியூப் போட்டு தான் எடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஏதாவது ரெமெடி இருக்கா, எப்பவுமே டியூப் போட்டு தான் எடுக்கணுமாங்கிறத டவுட்டுங்க டாக்டர். அதாவது பிளாடர் எக்ஸோஸ்ட்ராஃபிங்கிறது ஒரு டெவலப்மெண்டல் டிஃபெக்ட்டு. அதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா பிளாடரோட ஏரியா நிறைய வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிறது. இந்த பிளாடர் கண்டிப்பாக அப்நார்மல் பிளாடர் தான். அதாவது அதை இப்போதைக்கு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் அதோட செயல்திறன் இருக்காது. அந்த பிளாடர் சரியாக கண்டிப்பாக சுருங்கி விரியாது. நீங்கள் அது அப்படி பண்ணுறதுனால 3 மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த பிளாடரில் இருக்க யூரினை எம்டி பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த க்ளீன் இன்டர்மிட்டன்ட் கத்தீட்ரைசேஷன், க்ளீனாக அந்த டியூப் போட்டு அந்த யூரினை எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் கரெக்டாக அப்பப்போ போய் எடுத்துகிட்டே இருந்தால் தான் அதோட பேக் ப்ரெஷர் எஃபெக்ட் அண்ட் கிட்னி இருக்காது. அதாவது நீங்கள் பிளாடரை ஃபுல்லாக ஆக்கி வச்சுருந்தா அதிலேருந்து ப்ரெஷர் அதிகமாகி அது கிட்னிக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அந்த பிளாடரை எம்டி பண்ணுறதுக்கு ஒரே வழி அப்பப்போ டியூப் போட்டு எடுத்துக்கிறது தான். அதுதான் சரிதிய வழி. பெர்மனண்ட்டாக டியூப் போட்டு வைக்கலாம். பட் அந்த பெர்மனண்ட்டாக டியூப் போடுறதுனால யூரினரி பாத்வேல அடிக்கடி நேரோவிங் வரலாம், யூரினில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ த பெஸ்ட்டு உங்களுக்கு என்ன வழின்னா அப்பப்போ இந்த 3 மணி நேரத்துக்கு ஒருக்க நீங்கள் அந்த டியூப் போட்டு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஃப்யூச்சரில் கிட்னி ப்ராப்ளம் வராமல் நீங்கள் தடுக்கலாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், என்ன சந்தேகம் சார் கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க சார். எனக்கு கல் இருந்ததுங்க, லெஃப்ட் சைடு இருந்ததுங்க. ஆப்ரேஷன் பண்ணி டியூப் மூலியமா எடுத்துட்டாங்க. 3-4 மாசம் ஆச்சுங்க. இப்போ மறுபடியும் இடுப்பு வலி வருது, சைடுல அல்லையில வலிக்குது, சென்டர் இடுப்பு வலி வருது. அதனால என்ன பண்ணலாங்க? மறுபடியும் ஏதாவது கல் இது மாதிரி வருமா, இருக்குமா? நீங்கள் இந்த ப்ரோக்ராம் முதல்ல இருந்தே பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. அதாவது ஒரு தடவை கல் இருக்கவங்க நிறைய பேர் அதுதான் அதை ஒரு டைம் ட்ரீட் பண்ணிவிட்டு அதை அப்புறம் மறந்துடுறாங்க. அப்படி கிடையாது. யூரினில் கல் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஒரு 20% பேருக்கு அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி எப்போவுமே அறிகுறிகள் வந்தால் உடனே நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு திருப்பி கல் வந்திருக்கா, எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ சைஸில் இருக்குன்ற பொறுத்துட்டு அதை நீங்கள் ட்ரீட் பண்ணால் தான் உங்களோட இந்த ப்ராப்ளம் சரியாகும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? பேசுறோம் சார். என்ன சந்தேகம் சார் கேளுங்க. எங்க அண்ணன் பிரதர் 53 வயசு ஆகுது சார். ஒரு 185 உப்பு வந்துருச்சு. இப்ப அவருக்கு கிட்னி சென்டர், மதுரை கிட்னி சென்டர் வச்சு பார்த்தோம். அவங்க டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
டயாலிஸ் பண்ணணும். ம் டயாலிஸ் பண்ணிட்டு இப்ப வந்து என்ன சொல்றாங்க, டயாலிஸ் வந்து இருந்தாலும் 115 தான் வருது, உப்பு குறைஞ்சிருக்கு. ம் இன்னும் குறையிறது உடம்போட சார்ந்து இருக்கும். ம் அதுக்கு வந்து இந்த இன்னொரு டயாலிஸ் வந்து வயிற்றுல வந்து ஓட்டையை போட்டு உள்ள வந்து தண்ணி போய் அதுக்கு ஒரு மருந்து போட்டு இது பண்ணிட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் சொன்னாங்க. ம் அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் என்னன்றது எங்களுக்கு ம் வேணும் சார். அதாவது உங்களோட கேள்வியிலேருந்து என்ன புரியுதுன்னா, அவங்க உறவினருக்கு கம்ப்ளீட் நிரந்தர செயலிழப்பு இருக்குது. அதுக்கு நிறைய தீர்வு முறை வந்து ஒன்று டயாலிசிஸ்ங்கிறது ரத்த சுத்திகரிப்பு. அது ரத்த மூலமாகவும் பண்ணலாம், வயிறு வழியான சுத்திகரிப்பும் பண்ணலாம். இதுதான் பெஸ்ட்டுன்னு இல்லை. உங்களோட உடம்பு நிலைக்கு பொறுத்த அளவு, உங்களோட வியாதிகளோட நேச்சரை பொறுத்து உங்களுக்கு என்ன சூட் ஆகும் அப்படிங்கிறத உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை கேட்டுட்டா அவங்களே தெளிவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹீமோ டயாலிசிஸ், அதாவது ரத்த சுத்திகரிப்பு பெட்டரா, இல்லை வயிறு வழி சுத்திகரிப்பு பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பெட்டரான்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணலாம். பட் இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுன்னு இல்லை, ரெண்டுமே பண்ணலாம். பட் உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறது உங்களோட ஃபுல் ப்ரொஃபைல் தெரிஞ்சால் தான் எங்களால் தெளிவான கைடன்ஸு கொடுக்க முடியும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கரூர்ல இருந்து பேசுறோங்க மேம். என்ன சந்தேகமா சொல்லுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்ததுங்க சார். அது கியூர் ஆயிடுச்சு, செக் பண்ணோம், சரி பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு. இப்போ அப்பப்ப சில டைம்ல யூரின் போகும்போது அடிவயிறு லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு எப்பயாவது. அப்ப தண்ணி, அதுக்கப்புறம் தண்ணி நிறைய சாப்பிட்டுட்டு யூரின் பாஸ் பண்ணோம்னா சரியா போயிடுதுங்க சார். சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்காமா? இல்ல, வேற எதுவும் டவுட் இல்ல. யூரின் இன்ஃபெக்ஷன் பத்தி தான் மேம். சரி, இது நீங்கள் முதல்ல இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். அதாவது என்னென்னா, யூஸ்வலாக லேடிஸ்க்கு இந்த மாதிரி அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் ஜெனிட்டல் ட்ராக்டும் இதுவும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அது தவிர ஷார்ட் யூரின் டியூப், அதாவது யூரினரி பிளாடர்லேருந்து வர டியூப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், மேல்ஸ் அளவுக்கு லென்த்தி கிடையாது. ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப அடிக்கடி வாய்ப்பு இருக்குது. அது தவிர இன்னொரு ரீசன் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஃப்ரம் அவுட் சைட். அதாவது அதனால தான் உங்கள் பார்ட்னரையும் எவாலுவேட் பண்ணி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவருக்கும் சில நேரங்களில் ட்ரீட்மெண்ட் தேவை இருக்கும். ஸோ அப்படி பண்ணுனா உங்களுக்கு இது திருப்பி வராமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு திருப்பி அதே மாதிரி யூரின் போகிற இடத்துல வலியோ எரிச்சலோ இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை போய் பார்த்து நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நன்றிம்மா. டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுறது அண்ட் கிட்னியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன இருக்கும் அண்ட் ப்ரோட்டீன் லீக் அப்படிங்கிறது எதனால், முக்கியமாக இந்த கால்சியம் சாப்பிட்றதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் அண்ட் அது அதிகமாக எடுத்துக்கிறதுனால எப்படி கிட்னி பாதிப்புங்கிறத பற்றிலாம் நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். நேர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.